சைக்ளோதான் இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ். இதுக்கு இன்னைக்கு நம்ம மரியாதைக்குரிய சென்னை கார்பரேஷன் கமிஷனர் அவர்கள், போலீஸ் கமிஷனர் அவர்கள் இங்கே வந்துள்ளார். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 700 சைக்கிளிஸ்ட் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த மூலமா ஒவ்வொரு இளைஞர்கள், ஒவ்வொரு வாக்காளர்கள் நம்ம எலக்ட்ரல் ரோல்ல அவங்களோட பேரு பதிவு இருக்கிறதா இல்லையா அது பார்த்துட்டு, இல்லாத பட்சத்தில் இன்னும் அவங்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியல்ல பேர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது தெரிஞ்சு ஓட்டிங் அன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஓட் போடுறதுக்கு வரணும். அந்த விழுப்புரம் கொடுக்கறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணிருக்கோம். நன்றி. அதிமுக சார்பில் 2 பேர் உங்களுக்கு சந்தித்து மனு கொடுத்திருக்காங்க. திருக்கோயில் தொகுதி காலியாக அறிவிக்க சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு இந்திய தேர்தல் கடிதம் வந்திருக்கா? அந்த மாதிரி கடிதம் வரும்போது நாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அதை அனுப்புவோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அது பரிசீலனை பண்ணி அது நமக்கு என்ன மாதிரி உத்தரவு கொடுக்கறாங்களோ அதை நாங்க செய்வோம். சார், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம அசம்பிளி சார்பா லெட்டர் வரும். அது வந்தா நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன உத்தரவு வருதோ அந்த மாதிரி செய்வோம். தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ படை எப்ப வராங்க தமிழகத்திற்கு? எத்தனை குழுக்களா வராங்க? ஆல்ரெடி வந்திருக்காங்க. இன்னைக்குல இருந்து நம்ம டிப்ளாய் பண்ணிருக்கோம். சென்னையில வந்திருக்காங்க. இங்க ஒரு 2 கம்பெனி நம்ம இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நகர போதுங்களில் கமிஷனர் ஆஃப் போலீஸ் எங்க இருப்பாங்களோ அங்கேயும் போவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கு போவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜ்ல நமக்கு 1ஆம் தேதி ஒரு 15 கம்பெனி, 7ஆம் தேதி 10 கம்பெனி வர போறாங்க. சார், அரசியல் கட்சிகளுக்கு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் நிபந்தனை வச்சிருக்காங்க. மத வழிபாட்டு தளத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சாரமான செய்யக்கூடாது அப்படின்னு. அது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்ம வரும்போது அந்த மாதிரி ஏதோ இஷ்யூஸ் வரும்போது அது கண்டிப்பா நம்ம எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி. வணக்கம் பானு. திருக்கோவிலூர் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைந்து நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையமானது முடிவு செய்யும். அது தொடர்பான அறிவிப்பானது விரைவில் வரும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடியின் சொத்து குவிப்பு வழக்கில் நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியின் பதவி பறிபோனதை தொடர்ந்து திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதியை காலியானதாக அறிவிக்க வேண்டும் என பல அதிமுக எம்எல்ஏக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவரையும் சந்தித்து வலியுறுத்தி வருகின்றனர். பொன்முடியின் எம்எல்ஏ பதவி காலம் இல்லாத காரணத்தினால் கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனாலும் அவரது இருக்கை இன்னும் அப்படியேதான் இருந்தது. மேலும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தற்போது பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதால் விளாங்கோடு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடிய ஒரு சூழலும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை காலியாக அறிவிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என சபாநாயகர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே சபாநாயகர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது திருக்கோவிலூர் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைந்து நடத்துவது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு, திருக்கோவிலூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கக்கூடிய சூழல் இது குறித்து தேர்தல் ஆணையமே முடிவு செய்யும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். பானு.